எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் கார்த்திக். ஸோ இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ஃபர்கெட் யுவர் எக்ஸ். எல்லா மூவியும் பார்க்குறோம், எல்லா பிள்ளைகளும் எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படின்றது தான் மோஸ்ட் ஆஃப் த மூவியில் இருக்குது. பட் ஒருவேளை அந்த லவ்வில் தோத்துட்டாங்க, அந்த தோல்வியிலேருந்து எப்படி வெளில ஒருத்தன் ஜெயிக்கிறான் அப்படின்றது கொஞ்சம் ரேர். பட் ரியல் லைஃப்பில் மேக்ஸிமம் தோற்கிறது தான் அதிகமாக நடக்குது. ஸோ அதுலேருந்து எப்படி வெளில வரலாம் அப்படின்றது பர்சனலாக என்னோடய ஒப்பீனியனும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்லேருந்து இப்படி தான் வெளில வந்துருக்கிறாங்க அப்படின்னு நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சதுலேருந்து ஒரு 10 விஷயம் நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், அதை அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். எதை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க வேண்டாம், நீ முடிவு பண்ணிட்டேன்னா அது வேண்டாம் தான். ஏன்னா நம்மளை வேண்டான்னு சொல்கிற அந்த ஒரு காரணத்தில் தானே அவங்க போயிருக்காங்க. ஸோ நம்மளோட அவங்க பெஸ்ட்டாக ஒரு லைஃப்பை தேடி போயிட்டாங்க. ஸோ அவங்களே நல்லா இருக்கிறப்ப நம்ம ஏன் இதே இடத்துல இருக்கணும்? அதாவது அந்த ஒரு லைஃப்போட நம்ம பெட்டராக மாறணுமா இல்லையா அப்படின்றத நீ தான் முடிவுக்கணும். ஸோ ஃபஸ்ட், உங்களுக்கு பிடிச்சவங்கள நம்ம விட்டு போயிட்டாங்க, ஸோ விட நல்லா போயிடும், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிக்கோ. செகண்ட் ஒன்று ஒருவேளை உங்களை விட்டுட்டு போனவங்களோட இன்ஸ்டா ஐடி, நம்பர், வாட்ஸ்அப்பில் வேறு எதுலையோ மெசேஜ்லாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இமீடியட்டாக அதை நீங்கள் டிலீட் பண்ணிடணும். ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் நீங்கள் உங்கள் ப்ரைவசியில் வச்சுருந்தீங்கன்னா அதையும் டிலீட் பண்ணிடணும். அவங்க ஞாபகமாக வச்சுருக்கிற எல்லா ஒரு பொருளையும் அவங்கள்ட்ட திருப்பி கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா அதை நீங்கள் வச்சுருக்காதீங்க. மேக்ஸிமம் அவங்கள எந்தெந்த இடத்துலலாம் நீங்கள் அவாய்ட் பண்ண முடியுமோ ஸோ அந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ தேர்டு விஷயம், அவங்க நம்ம விட்டுட்டு போயிட்டாங்கன்ற ஒரு காரணத்துக்காக எந்த ஒரு கெட்ட பழக்கத்துலேயும் போய் சேர்ந்துடாதீங்க. ஏன்னா எந்த ஒரு வகையிலையும் அந்த ஒரு பழக்கம் நம்மளை என்றைக்கும் மேலே கொண்டு வர போகிறது இல்லை. கண்டிப்பாக இதை விட ரொம்ப கீழே கொண்டு வர போகுது. ஸோ இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷனே நம்ம சோத்துக்கொழி இல்லாமல் ஒரு வேலைக்கோ இதுக்கோ ஸ்கூலுக்கோ காலேஜோ போயிட்டுருக்கோம். அப்படின்ற ஒரு பட்சத்தில் நாம் திருப்பி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இந்த வழியில் போனோம்னா கண்டிப்பாக மேலே வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, மாமா வச்சு அந்த மாதிரி குடிக்கலாம், அந்த மாதிரி அவெல்லாம் விட்டுட்டு போயிட்டா நம்ம எதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த ஒரு விஷயத்த மட்டும் கேட்காதீங்க. ஒருவேளை இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, மச்சான் இந்த அவள் விட்டு போயிட்டா நம்ம அதை விட பெருசாக வாழ்ந்து காட்டணும்டா அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தில் போங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவள் விட்டுட்டு போயிட்டான்றது ஒரு காரணத்துக்காக இன்னொரு பிள்ளைகிட்ட போயிட்டு பேசினா சரியாயிரும் அப்படின்றத மட்டும் நீ யோசிச்சுன்னு வச்சுக்கோங்க, உன் வாழ்க்கை நீ தொலைச்சிட்டன்னு இருக்கணும். ஸோ விட்டுட்டு போயிட்டாங்கன்ற அந்த ஃபீல் இருக்கையிலே ரொம்ப ஒரு நல்ல ஃபீல். ஏன் நான் நல்லது அப்படி சொல்கிறேன்னா, அது ஒரு ஃபியூவல் மாதிரி. அதை வச்சு உன்னால் இங்கே இருக்கிற இடத்த விட்டு மேலே உயர்ந்தும் போக முடியும். அதை வச்சு நீ எரிச்சிக்கிட்டு இந்த மாதிரி குடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி வேறு பிள்ளைகிட்ட பேசி நீ கீழேயும் போக முடியும். ஸோ 2 டிசிஷனுமே உன்னோட கையில் தான் இருக்குது. 4வது விஷயம், அதை நான் சொன்னல, இந்த ஒரு விஷயத்தை நீ உன்னோட ஃப்யூச்சர் இப்போ இருக்கிறத விட உன்னோட ஃப்யூச்சரை நோக்கி நீ ஜிம்முக்கு போகிறதோ படிக்கிறதோ, இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் 5 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில் எப்படி அது உதவி இருக்குமா இருக்காத நீ யோசிச்சு அந்த ஒரு விஷயத்தை நீ இப்போ ஜெயிக்கலான்னு பரவாயில்ல, கண்டிப்பாக ஜெயிக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீ தொடர்ந்து பண்ணு, கண்டிப்பாக ஜெயிச்சிருவேன். ஸோ இதுதான் உன்னோட வாழ்க்கையில் முன்னேற செய்யும். மேக்ஸிமம் நான் அதுக்கு டிப்ஸ் கொடுக்குறது என்னென்னா, ஜிம்முக்கு போ, 2-3 புக்ஸ்லாம் டெய்லி ஒரு 10 பேஜ் படி, வேறு எதுவுமே பண்ணாத. ஸோ இதெல்லாம் எப்படி உன் வாழ்க்கையில் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா உனக்கு அந்த டைம் உனக்கு பதில் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் 5வது ஒரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் அந்த பிள்ளைகிட்ட பேசுகிறப்ப மேக்ஸிமம் உங்களோட பேரண்ட்ஸ்லாம் இருந்திருப்பாங்க. அவங்கள்ட்ட இப்போ அந்த பிள்ளைகிட்ட பேசுகிறோமா உங்களோட பேரண்ட்ஸ்கிட்ட பேசுகிறோமா, நீ அப்போதைக்கு என்ன பண்ணியிருப்ப, அந்த பிள்ளைகிட்ட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். உங்கள் பேரண்டெல்லாம் அவங்கள்ட்ட பேசினா கூட இருப்பா அப்புறம் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இருக்கிற அந்த டயத்தை உங்கள் பேரண்ட்ஸ் கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், அவங்க என்னென்னா சந்தோஷப்படுவாங்கன்ற அந்த ஒரு சந்தோஷத்தை இப்போ நீங்கள் கொடுக்குறதுக்கான இந்த ஒரு டயத்தை அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் சந்தோஷப்படுத்தலாம். 7வது ஒரு விஷயம், இந்த விஷயம் என்னென்னா ட்ரஸ்ட் த ப்ராசஸ். அப்படின்னா இப்போ நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கான, இப்போ நான் சொன்னல இந்த ஒரு விஷயம்லாம் நம்ம திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது எப்படி நான் அந்த பிள்ளை விட்டுட்டு போயிடுவேன், அதாவது எப்படி மறப்பேன் அப்படின்றத எப்படி நம்புறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அந்த பிள்ளையை லவ் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துருக்கும்ல,
இந்த பிள்ளை இப்படி இதில் பரவாயில்ல, இதில் சூப்பராக இருக்குது, எடுத்தோன்னே நீ லவ் பண்ணிட்டியா? இல்லை. ஏன்னா அந்த பிள்ளையோட அழகை பார்த்துருப்பேன், கண்டிப்பாக அழகை பார்த்து தான் பண்ணியிருப்பேன். செகண்ட், அந்த பிள்ளையோட கேரக்டர் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிடிச்சிருக்கும். மேபி காலப்போக்கில் அது லவ்வாக மாறி இருக்கு. ஸோ அப்போ நீ அந்த பிள்ளையை விட்டு மறக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்போ மட்டும் டக்குன்னு மறந்த முடியுமா? கிடையாது. ஏன்னா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுக்கும். மேபி அது 1 month, 5 month, ஒரு 1 year 2 year கூட எடுத்துக்கலாம். ஸோ எடுக்கட்டுமே, நம்ம அது எடுத்துகிட்டு போகட்டும், அது விடு, அது ஒரு பக்கெட்டு விட்டுரு. அதுக்கான உன்னோட வாழ்க்கையை முன்னேற்றிருக்க வழி இன்னொரு சைட் பண்ணிக்கிட்டே போ. அது மறக்கிறதுக்கான வழி ஆட்டோமேட்டிக்காக அது குறைஞ்சிக்கிட்டே போகும். கண்டிப்பாக டைம் வந்து உன்னை மாற்றும். அதை நீ நம்பு. ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நம்ம பண்ணுற விஷயம் நம்மளை மாற்றும் அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் நீ உனக்குள்ளே வச்சுக்கோ. கண்டிப்பாக மாற்றும். நான் சொல்கிறேன், உன்னோட ஃப்ரெண்டா, உன்னோட அண்ணனா, இதை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு பிள்ளையோ பையனோ இல்லை ஒரு பேரண்ட்ஸோ யாராக வேணா இருக்கலாம், கண்டிப்பாக அதை மாற்றுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஒருவேளை இவ்வளோ தூரம் அந்த வீடியோ நீ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நீ மாற்ற முடியும். ஸோ 8வது விஷயம், இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது நீ தப்பாக எடுத்துக்காத ப்ளீஸ். ஏன்னா மேக்ஸிமம் ரியாலிட்டியில் ஒரு பிள்ளையோ ஒரு பையனோ விட்டுட்டு போகிறதுக்கான ரீசன் வந்து எதனால அப்படின்னா, ஒரு இன்னொருத்தருக்காக தான் விட்டுட்டு போயிருப்பாங்க. நான் எல்லாத்துக்கும் சொல்லலை, ஒரு சிலருக்கு மட்டும். ஒருவேளை நீங்கள் லவ் பண்ணவங்க வந்து இன்னொருத்தருக்காக தான் உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களோட நீ நல்லா இருந்தால் தானே நீ அந்த ஒரு விஷயத்தில் நீ ஜெயிச்சிருவ. ஒருவேளை நீ அந்த பிள்ளை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு ரீசன்னால நீ குடிச்சுக்கிட்டோ வேறு பிள்ளைய பார்த்துக்கிட்டோ இந்த மாதிரி நீ கீழே இருந்தீங்கன்னா அந்த பிள்ளை எடுத்த டிசிஷன் கரெக்டாகிட போகுது. ஸோ நீ ஏன் அந்த இதுக்கு இடத்த கொடுக்குற? நீயோட இந்த ஒரு ஈகோவை நீ எப்படியா ஜெயிக்கணுன்ற விரியை வந்து உனக்குள்ளே பூத்திக்கோ. நீ பயங்கரமாக ஜெயிச்சு வந்துட்டீங்கன்னா உன்னை இந்த உலகத்தில் இந்த வெற்றியை விட உனக்கு பெருசு வேறு எதுவுமே கிடைக்காதுன்ட்டு எனக்கும் தெரியும், உனக்கும் தெரியும். ஸோ வேறு எதுக்கும் தான் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னா நீ இந்த வெற்றியை தான் நீ எடுத்து நீ உன் வாழ்க்கையில் வந்து ஜெயிக்கணும். ஸோ வேறு வழியே இல்லை, ஜெயிச்சு விட்ரு, நம்பி வா, நான் இருக்கிறேன், ஓகேவா? ஸோ 9th விஷயம், இந்த விஷயம் வந்து என்னென்னா, நம்ம ஒரு பஸ்லேயே போயிருப்போம், ஒரு ட்ரெயினில் போயிருப்போம், ஒரு ஃப்ளைட்லலாம் போனதில்லை, ஒரு ஆட்டோ, ஒரு பைக்கில் லிஃப்ட் அடித்து கூட நம்ம போயிருப்போம் அதிகமாக. ஸோ இப்படி போயிட்டுருக்கப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் தெரியாத ஆளுங்களோட நம்ம ட்ராவல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். ஏன்னா பஸ்ஸில் இப்போ இங்கேருந்து நான் வந்து ஒரு ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அதனால் எப்படி ஓட்டுருவான்னு எனக்கு தெரியாது. பட் நான் நம்புகிறோம்ல, கண்டிப்பாக அந்த ஆள் வந்து நம்ம அந்த இடத்துல வந்து இறக்கி விட்ருவார் அப்படின்னு நம்புகிறோம்ல. ஸோ யாருன்னே தெரியாதவங்களை வந்து நம்ம நம்பும்போது ஏன் உங்களை நீங்கள் ஏங்க நம்பக்கூடாது அப்படின்றது தான் என்னோடய கேள்வி. ஏன்னா சின்ன வயசுலேருந்து உங்களை பற்றி மற்றவங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, ஆனால் உங்களை பற்றி உங்களுக்குள்ளே இருக்க மனசாட்சிக்கு நல்லா தெரியும். ஸோ நீ வெளில வந்துடுவாடா அப்படின்ற ஒரு குரல் வந்து உள்ளுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்குன்னா கண்டிப்பாக நீ வெளில வந்துடும். அதுக்கான ப்ராசஸ் தான் இந்த டைம் வந்து இப்போ இருக்கிற டைம் வந்து நீங்கள் வெளில வரணும் அப்படின்றதுக்காக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு தான் வெளில வர முடியும். ஸோ உங்களை நீங்கள் முதல் நம்புங்க, கண்டிப்பாக வெளில வர முடியும். ஸோ 10வது விஷயம், இந்த உலகத்தில் வந்து நிறையா பேர் இருக்காங்க. 8 பில்லியன் பாப்புலேஷன் என்னமோ இருக்குது, ஓகே சம்திங் இருக்குது. பட் உங்களுக்கு தெரிஞ்சவங்க 100 பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 பேருக்குமே உங்களை பிடிச்சிருக்குன்னு அவசியம் இல்லை. பட் உங்களை பிடிச்சிருக்கிறதுக்கு வந்து மேக்ஸிமம் அம்மா அப்பா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 பேர் உங்களை பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பிடிக்காதவங்க ஒரு 90 பேர் இருந்தாலும் அந்த பிடிச்ச அந்த 10 பேருக்காவது ஓடுங்க. ஏன்னா இந்த உலகத்தில் யாருமே உங்களை நம்பாதப்போ அந்த ஒரு 10 பேர் உங்களை நம்புகிறப்போ நீங்கள் அந்த ஒரு நம்பிக்கைக்காகவாவது நீங்கள் ஓடலாம்ல. நம்ம எதுக்கடா உசுரோட வாழ்ந்துக்கிட்டு என்னத்தை சாதிக்க போகிறோம் அப்படின்ட்டு நினைக்காம உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்காகவாவது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து சாதிக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், நம்புங்க, முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தெலாம் நீ திருப்பி நீ ஃபாலோ பண்ண மேக்ஸிமம் நல்லதே நடக்கும். உடனே நீ நம்பு, உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக நீ எல்லாம் பண்ணு, நல்லா படி, ஜிம்முக்கு போ,
உனக்கு பிடிச்ச எந்த ஒர்க்காக இருந்தாலும் பண்ணு. ஸோ யாரையும் எதிர்பார்க்காத, இவங்களுக்காக அவங்களையும் அவங்களுக்காக இவங்களையும் அப்படி போகாத. எல்லாத்துக்கும் பதில் வந்து இந்த டைம் வந்து உனக்கு பதில் சொல்லும். நான் சொல்லணும் கூட அவசியம் இல்லை. ஒரு வேளை நீங்கள் என்ன ஞாபகம் வந்துச்சுன்னா சந்தோஷம். நான் ஒருத்தனை மாற்றிட்டா கூட நான் சந்தோஷப்பட்டுக்குவேன். அப்புறம் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. இந்த மாதிரி வீடியோ வரும். எனக்கு என்னெல்லாம் தோணுதோ ஸோ ஒரு காமன் வேணால் நான் பேசுவேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ. முடிஞ்சால் இந்த வீடியோ லைக் பண்ணு. லவ் ஃபெயிலியர் ஆகிருக்கிற உன்னோட ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணு. ஸோ பாய். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம்.